கெட்டிங் ரிச் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம ரியாலிட்டியை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இங்கே ட்ராமாஸ்க்குலாம் வாய்ப்பே கிடையாது. நீங்கள் உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை மந்த்லி ஒன்ஸாவது நீங்கள் ரீவாட்ச் பண்ணணும். ஏன்னா ஸோ மச் ஆஃப் வேல்யூ நான் கொண்டு வந்திருக்கேன். இங்கே இருக்க ஸ்டாட்ஸ் எல்லாமே ஆவரேஜ் மில்லியனர் பில்லியனர் அவங்க கிட்டேருந்து எடுத்த ஸ்டாட்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் நானும் இந்த பர்சனல் லைஃப்பில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு ரிச்சாவோ இல்லை ஒரு சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னா சில பல சாக்ரிஃபைஸ்லாம் நீங்கள் பண்ணியே ஆகணும். அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் நினச்ச இடத்த அச்சீவ் பண்ணவே முடியும். அதே மாதிரி நீங்கள் ஒரு நார்மலான மீடியோக்கர் லைஃப் ப்ரோக்கி லைஃபே வாழணும்னு நினச்சிங்கன்னா அது உங்கள் விருப்பம் தான். அப்போ இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ கிடையாது. இந்த வீடியோ கட் பண்ணிட்டு ஒரு டான்ஸ் ஆடுற வீடியோவோ இல்லை குக்கிங் வீடியோவோ சில பல என்டர்டைன்மெண்ட்ஸ் வீடியோ நிறைய இருக்கு, அதெல்லாம் போய் நீங்கள் பார்க்கலாம். இந்த சேனலும் உங்களுக்கான சேனலே கிடையாது. இல்லை என் லைஃப்பில் நான் முன்னேறியே ஆகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கணும். ஏன்னா அந்த மாதிரி வேல்யூஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் கொடுக்கவே போகிறோம். ஸோ நோ ஃபர்தர் டிலேஸ், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலி. எஸ், அஃப்கோர்ஸ் நம்ம ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் எல்லாத்தையுமே நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் எ ஃபைனான்சியல் சக்ஸஸ் நீட் மோர் ஃபோக்கஸ். எஸ், நம்ம வந்து நம்ம ஒர்க்கில் கான்சென்ட்ரேட்டாக இருக்கும்போது நம்ம ஃபேமிலிக்குள்ளலாம் அவ்வளோவா டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. என்னோட பர்சனல் லைஃப்ல நான் காலைல வந்தேன்னா மதியானம் லஞ்சுக்கு ஒரு வாட்டி வீட்டுக்கு போகிறேன், அதோட டின்னருக்கு ஒரு வாட்டி வீட்டுக்கு போகிறேன். தவிர இப்போ நான் என் பேரண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் நெவர் கெட் மேரிட் இயர்லி. எஸ், நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இயர்லியாக மேரேஜ் பண்ணணுன்ற தாட்டே வராது. நான் கண் கூட பார்த்துட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டாக என் ஏஜ்ல இருக்கவங்களாம் மேரேஜ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எஸ், ஏன் இது கஷ்டம்னா நீங்கள் உங்களுக்கு வந்து கரெக்டான இன்கம் இல்லாமல் நீங்கள் வந்து மேரிட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து உங்க ஒய்ஃபையும் பார்க்க முடியாது. சப்போஸ் உங்களுக்கு இன்னொரு ஒரு குழந்தை வந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு. ஏன்னா ஒரு இன்கம் ஸ்டெபிலிட்டி நமக்கு இருந்தாதான் இது எல்லாத்தையுமே ப்ராப்பரா அழகா பார்த்துக்க முடியும். அதுவே இல்லாம நம்ம இந்த கமிட்மெண்ட்குள்ள போயிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நம்ம கஷ்டப்படுவோம். அதனால we need to sacrifice our family. நெக்ஸ்ட் ஹெல்த். நிறைய பேர் அவங்க ஹெல்த்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ரிச் ஆவாங்க. அப்புறம் அந்த பணத்தை வச்சு திரும்பி அவங்க ஹெல்த்தை வந்து ரிட்ரைவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. எஸ், நீங்கள் வந்து இந்த பாத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது உங்கள் ஹெல்த்தை எக்ஸ்ட்ராவாக டேக் கேர் பண்ணிக்கோங்க. எஸ், நம்ம என்ன தான் நினச்சாலும் தூங்க முடியாது, ஒர்க் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம இதை ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். அதனால் இருந்தாலும் உங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நிறைய பேர் ஹெல்த்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ரிச் ஆகணும்னு நினைப்பீங்க. அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க. எக்ஸசைஸ் ஒர்க் அவுட்லாம் உங்கள் ரொட்டீனில் எப்பவுமே ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ். எஸ், டெஃபினட்டா நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். எந்த ஃப்ரெண்ட்லாம் நீங்க வளரணும்னு உங்களை வந்து புஷ் பண்ணாம இருக்காங்களோ கண்டிப்பா அவங்கள கட் பண்ணிருங்க. இந்த டாக்ஸிக்கா சில பேர் சுத்திட்டு இருப்பானுங்க, அவனுக்கு கண்டிப்பா நமக்கு வேணாம். வெறும் என்டர்டெயின்மெண்ட்காக மட்டும் உங்க கூட சுத்துவானுங்களே, அவனுங்களாம் உங்க கூட இல்லாம இருந்தாலே மேக்சிமம் நீங்க சக்சஸ் டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் நானும் வச்சிருந்தேன். இப்ப அவங்களுமே என்னோட இந்த சக்சஸ்க்கு வந்து கோஆபரேட் பண்றது கிடையாது. அதனால அவங்களும் கட்டு தான். நமக்கு வந்து நம்ம லைஃபை நம்ம தான் அலைன் பண்ணோம். நமக்காக யாரும் நம்ம லைஃபை பத்தி வருத்தப்பட போறது கிடையாது. உன் லைஃப் இப்படி போகுதுப்பா இப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ண போதும் கிடையாது. அதனால நம்ம லைஃப்க்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நம்ம லைஃபை நம்ம பார்த்துப்போம். மற்றவங்களை பத்தி நம்ம கேர் பண்ணிக்க தேவையில்ல. அதனால உங்களை புஷ் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் டெஃபினட்டா கட் பண்றேங்க. அக்கார்டிங் டு ஸ்டாட்ஸ் ஆவரேஜ் மில்லியனரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரேட் என்ன தெரியுமா? 1.8% தான். அந்த 1.8% யாருன்னா அதே மாதிரி சேம் மென்டாலிட்டி இருக்கணும். இப்போ உங்களுக்கு growth மைண்ட் செட் இருக்குன்னா அதே growth மைண்ட் செட் இருக்க உங்க ஃப்ரெண்ட் இருந்தானா கண்டிப்பா அவனவங்க கூட வச்சுக்கோங்க. நீங்க நல்லா சேர்ந்து வளர முடியும். மற்ற எல்லாரும் கட்டே. த நீட் டு பி லைக். எஸ், உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் உங்களை பிடிக்கணுன்றத நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். டிஸ்அக்ரி பண்ணுற பீப்புள்ஸ் தான் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ரிச்சாக இருக்காங்க அக்ரி பண்ணுற பீப்புளை கம்பேர் பண்ணும்போது. இதெல்லாம் இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது நீங்கள் வந்து ஒரு பாத்தில் இருக்கும்போது இப்போ உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க கூப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு நோ சொல்ல தயாராக இருங்க. இப்போ நீங்கள் வரலன்னா அவங்க கோச்சிப்பாங்க, உங்களை விட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் அவங்களுக்கு எஸ் சொல்லிகிட்டே இருக்கணுன்றது அவசியமாக கிடையாது. பெரிய நோவாக சொல்லி எல்லாருக்கும் அமைச்சிருங்க. நான்லாம் இன்றைக்கி எல்லாரையும் கட் பண்ணிட்டு நல்ல மைண்ட் செட் இருக்கவங்களை மட்டும் தான் கூடிய வச்சுருக்கேன். ஸோ நோ சொல்ல ரெடியாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ரைட். நீங்கள் உருவே ஆக்காத ப்ரைட் வந்து போயிடுன்னு பயப்படாதீங்க. எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ என்னை சுற்றி தான் எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க என்ன யோசிப்பாங்க, இவங்க என்ன யோசிப்பாங்கன்னு யோசிச்சா இந்த வீடியோ கூட என்னால் எடுக்க முடியாது. ஏன்னா இங்கே அவனுக்கு அவன் வேலையை பார்க்கறதுக்கே டைம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டுலாம் யாரும் அவ்வளோவா பார்க்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவனுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது உங்கள் டைம். எஸ்,
நீங்க ஒரு சக்சஸை நோக்கி டிராவல் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்க டைம் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கண்டுபிடிக்கவே மேக்சிமம் 2 years ஆயிடுது. ஏன்னா நமக்கு எது ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகாதுன்னு ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி பார்க்கறது ரொம்ப டைம் வந்து செலவாயிட்டே இருக்கு. நீங்க என்ன பண்ணணும்னு யோசிக்கிறதுக்கே பயங்கரமான டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்க. இது என்னோட 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்ப வரைக்குமே ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்காது நம்ம என்னதான் பண்ண போறோம்னு சொல்லிட்டு. பிகாஸ் நமக்கு வந்து அவ்வளவு பயம் இருக்கும். நம்ம என்னதான்டா பண்ண போறோம், நம்ம பாட்டுன்னு இப்படி வந்துட்டோம், இந்த பாத்து தேர்ந்தெடுத்து எது கரெக்டு எது தப்புன்னே நமக்கு தெரியாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஒரு யாராவது மென்டார் இருந்தா மென்டார் வந்து உங்களுக்கு கிடைச்சா வச்சுக்கோங்க. இல்ல நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் பார்த்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் தான் இந்த இதுல வந்து சொல்லிட்டு இருக்கேன். இந்த சேனல் அதுக்கு பில்ட் பண்ணது தான். என்னோட ஸ்ட்ரகிள்ஸ், நான் எப்படி க்ரோ ஆக போறேன், இந்த பார்த்து தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எல்லாருக்குமே ஒவ்வொரு டிஃபரன்ஸ் தான். பட் இதுல இருந்து சில டேக் அவேஸ் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதனால இந்த வீடியோ நான் மேக் பண்ணிருக்கேன். மேக் ஷூர் யூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் டு க்ரோ. இந்த டைம் வந்து நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியா இருங்க. நிறைய டைம் வேஸ்ட் ஆகும் தான். பட் இந்த டைம்லாம் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் நீங்க நினைச்சதை அடைய முடியும். மினிமம் 5 to 7 years ஆகும் நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்டேஜ் அடையறதுக்கு. ஆர் யூ வில்லிங் டு ஈட் ஷிட் ஃபார் செவரல் இயர்ஸ் இன் ஆர்டர் டு ஈட் கேவியர் ஃபார் ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப்? அக்கார்டிங் டு கேரி வி. என்னடா சொல்றேன்னு கேட்காதீங்க. இதை வந்து நம்ம ஸ்டைல ஒன்று சொல்றேன். நீங்க வந்து ஷிட்டு சாப்பிட தயாரா இருந்தீங்கன்னா சில வருஷத்துக்கு உங்க ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் டெய்லி பிரியாணி சாப்பிட்ற அளவுக்கு உங்களால ஒரு பொசிஷனுக்கு வர முடியும். அதுதான் இந்த கோட் சொல்லுது. நெக்ஸ்ட் ஒன், ஸ்லீப். யூ கான்ட் ஸ்லீப், ப்ரோக் பீப்புள் ஸ்லீப்ஸ். எஸ், நீங்களே நினச்சாலும் உங்களால் தூங்க முடியாது. கரெக்டாக நம்ம அப்போ தான் தூங்கலான்னு போவோம். திடீர்னு அப்போ தான் இன்னொரு ஐடியா நமக்கு வரும். நான்லாம் இதை நேற்று கூட ஃபேஸ் பண்ணேன். நல்லா படுத்துலான்னு முடிவு பண்ணியாச்சு. கரெக்டாக 2 மணிக்கு ஒரு தாட் வருது, இந்த மாதிரி ஏன் நம்ம பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, இந்த கண்டென்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணால் நல்லா இருக்குமே, இந்த மாதிரி திடீர்னு ஒரு 2 மணிக்கு ஒரு தாட் வருது. நீங்கள் ஒரு இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டீங்க, ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணி இதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஸ்லீப்பையும் சாக்ரிஃபைஸ் பண்ண தயாராக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்டர்டெயின்மெண்ட். எஸ், கண்டிப்பாக நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணியே ஆகணும் நீங்கள் வளரணும்னு இருந்தீங்கன்னா. எஸ், நான்லாம் கோவிட் டைமில் அந்த மாதிரி கோவிட் லாக்டவுன் பீரியட்லாம் அந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட்டுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிருந்தேன். டெய்லி நைட்டு 2 எபிசோட் ஆஃப் மணி ஐஸ் பார்த்தா தான் நான் தூங்குவேன். அந்த மாதிரி ஒரு ஸ்கெடியூல் தான் வச்சிருந்தேன். என்டர்டைன்மெண்ட்டுக்குலாம் ஸ்கெடியூல் போட்டு பார்த்துருந்தோம்னா இன்னைக்கு நான் படமே எதுவுமே பார்க்கறது கிடையாது. நான் வந்து எப்போ இதை டிசைட் பண்ணேன்னா, எனக்கு அந்த டைம்லேயே ஓகே நம்ம ஏதாவது பெருசா பண்ணோம்னு நினைக்கும் போது கரெக்டா என்கிட்ட ஞாபகம் இருக்கு, மணி ஐ சீசன் 3 அந்த பேங்க்குக்கு வெளியே ராக்கெட் லான்ச்சரை லான்ச் பண்ணுவாங்க. அப்போ வந்து ப்ரொஃபசர் சொல்லுவாரு, திஸ் இஸ் அ வார்ன்னு. அங்க குவிட் பண்ணவன் தான் இப்ப புதுசா 2 சீசன்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதெல்லாம் பத்தி நான் கேர் பண்ணிக்கிறதே கிடையாது. அது எதுவுமே இப்ப நமக்கு இல்லை. நம்ம லைஃபே ஒரு வார்ன்றதே அப்பதான் புரிஞ்சுது. அந்த வார்ல இப்ப நான் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன். அதனால என்டர்டைன்மெண்ட் எல்லாத்தையும் தூக்கி வச்சாச்சு. நீங்களும் கண்டிப்பா என்டர்டைன்மெண்ட் குவிட் பண்ணி தான் ஆகணும். பட் உங்களால முடியலாம் அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து நீங்க பாத்துக்கோங்க ஏதாவது மூவிஸ். நான் வந்து இயர்லி ஒரு படம் அதுக்கு மட்டும் தான் தியேட்டருக்கு போறேன். அந்த ஒரு படத்தை போன வருஷம் பார்த்துச்சு. இந்த வருஷம் செப்டம்பர் 5ஆம் தேதி அந்த படம் வருது. அவர் படத்தை மட்டும்தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் அவருமே சினிமா குவிட் பண்றாரு, நம்மளும் குவிட் பண்ணிடலாம், பிரச்சனையே கிடையாது. அதனால என்டர்டைன்மெண்ட்டை குவிட் பண்ணவும் ரெடியா இருந்துக்கோங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து கம்ஃபர்ட். இந்த மாதிரியான ஒரு லக்ஸரியான வீடு, இந்த மாதிரி லக்ஸரியான காரு எல்லாமே இருக்கலாம். ஸ்டார்டிங்ல இது எதுவுமே நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது. ஒரு 5 to 7 years நீங்க வேற லெவல்ல கம்ஃபர்ட்டே இல்லாம நீங்க வேலை செஞ்சா மட்டும்தான் இந்த எண்ட் ரிசல்ட் எல்லாம் நீங்க அடையவே முடியும். நீங்க வந்து உங்க ஹோல் செல்ஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அதே லேசியா புரோக்கியா சோம்பேறிய உச்சக்கட்டமா இருக்க அதை நீங்க அழிச்சிட்டு உங்களை நீங்க அப்கிரேட் பண்ணாதான் இந்த இடத்துக்கு நீங்க வரவே முடியும். சப்போஸ் நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க வச்சுக்கோங்க. நீங்க வந்து சேல்ஸ் ஸ்கில் கத்துக்கணும், நெகோசியேஷன் கத்துக்கணும், பீப்புள்ஸ் எப்படி டீல் பண்ணணும்னு கத்துக்கணும், டைம் மேனேஜ்மெண்ட் கத்துக்கணும், எப்படி ஹோல்சேலர்ஸ பிடிக்கிறது அதை கத்துக்கணும். அதனால இந்த மாதிரி நீங்களே உங்களை அப்கிரேட் பண்ணிக்கணும். நீங்க போகணும்னு நினைக்கிற இடம் இருக்குல்ல, அதுக்கேற்ற தகுதி எல்லாத்தையுமே நீங்க வந்து பில்ட் பண்ணிக்கணும். அப்பதான் நீங்க அதை போய் அடைய முடியும். அதனால அதுக்கும் ரெடியா இருந்துக்கோங்க. உங்க ஓல்டு செல்ஃப் அழிச்சிருங்க. கமான், உங்களோட வெர்ஷன் 2.0 ரிலீஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களோட நீங்க நினைச்ச நேரத்துக்கு போக முடியும். அதனால உங்க வெர்ஷனை அப்கிரேட் பண்ணி எதெல்லாம் தேவையோ அது எல்லாமே கத்துக்க தயாரா இருங்க. நீங்க இவ்வளவு நேரம் பார்த்ததுனால கடைசியா ஒரு போனஸ் டிப். நான் வந்து இப்போ ரீசெண்டாக ஃபாஸ்ட் ஃபுட்டு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லாம் கூட நான் குவிட் பண்ணிட்டேன். ஏன்னா அதனால ஹெல்த் வந்து ரொம்ப பாதிக்குது. இந்த தப்பை நீங்களும் பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செய்து ஃபாஸ்ட் ஃபுட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஈவன் வெளியே டீ குடிக்கிறது கூட அவாய்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விடுங்க. அது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் மக்கள் வந்து லேட்டாக தான் தெரிஞ்சுக்கிறாங்க. அதை பற்றி ஒரு வீடியோ நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். உங்களை நான் அந்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்.